தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்பு திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் தற்போது தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்து கூட்டணி அமைத்துள்ளன. அந்த வரிசையில் திமுகவுடன் கூட்டணி வகித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து விலகி தாவேகாவிற்கு ஆதரவு தருவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கை தமிழக அரசியலில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற 2 மதிமுக எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யுமாறு முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டார். அவர்கள் ராஜினாமா செய்தால் மீண்டும் தாவேகா சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற செய்வதாகவும் அவர் உறுதியளித்தார் என்று கூறினார். ஆனால் தாவேகா தரப்பில் இருந்து கிடைத்த தகவலின்படி இந்த விவகாரம் சமீபத்தில் நடந்ததல்ல என கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் மதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை நடத்த முதல்வர் விஜய் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது வைகோ தரப்பில் வைக்கப்பட்ட சில நிபந்தனைகளை தாவேகா ஏற்காததால் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பழைய சம்பவத்தை தற்போது புதிதாக நடந்தது போல வைகோ பேசியிருப்பது முதல்வர் விஜய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் அரசின் மீதும் முதல்வர் விஜயின் அரசியல் பிம்பத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து இனிமேல் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று வைகோ மற்றும் அவரது மகன் துரை வைகோவிடம் தாவேகா தரப்பில் இருந்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் எதிர்க்கட்சிகள் தாவேகா அரசை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைத்த தாவேகா அரசை சோபா மாடல் அரசு என்று விமர்சித்துள்ளார். மேலும் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் நடனம் ஆடவில்லை, அவ்வளவுதான் குறை என்று அவர் பேசியதும் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி உள்ளது. அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசை மரக்கால் குதிரை அரசு என்று விமர்சித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தங்களின் கட்சியின் ஒரே ஒரு எம்எல்ஏ தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததைத் தொடர்ந்து அங்கு வெளிப்படையான குதிரை பேரம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தாவேகா அமைச்சர்கள் தொடர்ந்து மறுத்து விளக்கம் அளித்து வந்தாலும் வைகோவின் பேச்சு தமிழக அரசியலில் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதிய அரசு பதவியேற்ற சில நாட்களிலேயே இவ்வளவு அரசியல் சர்ச்சைகள் எழுந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.